ஆண்டோடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்த ஒரு ஒளிக்கின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். யாத்திராகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், போதிக்கும் ஆண்டவர் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். அது என்ன போதிக்கும் ஆண்டவர்? பொதுவாக போதித்தல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். போதித்தல் என்றால் கற்றுக் கொடுப்பவர் அல்லது சொல்லிக் கொடுப்பவர் அல்லது எடுத்துரைப்பவர் என்று அர்த்தம். அப்போ இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்யணும்னு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு போதிப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு ஆசிரியர் இருக்காருன்னு சொன்னால் மாணவர்கள் எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சார் இருக்காங்க அண்ணா, இல்லை ஒரு ஆசிரியர் இருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த வழிமுறை என்ன செய்வாங்க, அவங்க சொல்லி கொடுப்பாங்க, போதிப்பாங்க. அப்போ அதே போல இந்த உலகத்தில் பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான காரியங்களுக்காக என்ன செய்வாங்க, பல காரியங்கள் சொல்லுவாங்க. அல்லது ஒரு கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு முதலாளி இருக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய தொழிலாளி எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கு எப்படி நிர்ணயம் எப்படி என்பதை என்ன செய்வாங்க, போதிப்பாங்க. பல விதங்கள்ல இந்த சொல்லிக் கொடுக்குற கற்றுக் கொடுக்குற காரியங்கள் இருக்குது. அது வெற்றி அனைவரும் அடைஞ்சிருக்கிறாங்க. இது உலகத்தில் உள்ள காரியம் இருக்கட்டும். இதுவே இப்படி இருக்கும் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் தன்னை நம்பியிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன செய்றாரு, சொல்லிக் கொடுக்க, போதிக்க, கற்றுக் கொடுக்க அவர் ஆர்வப்படுகிறார், ஆசையா இருக்கிறார். அப்போ அவரை தேடுகிற பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவர் கீழ்ப்படியும் பொழுது அவர் நமக்கு போதிக்க என்ன செய்வார், ஆரம்பிச்சு. இன்னைக்கு யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன்னு சொல்லி மோசே கிட்ட சொல்றாரு. சரி, போதிக்கும் ஆண்டவர் சொல்லி தருவார்னு சொல்லி பார்த்தோம். அவர் யாருக்கு போதிச்சாரு, யாருக்கு கற்றுக் கொடுத்தாரு, யாருக்கு சொன்னாரு அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தாருங்கிறத பார்ப்போம். முதல்ல மோசையை பார்க்கலாம். இந்த மோசே எகிப்துங்கிற நாட்டுல திக்குவாயுமா மந்தனாவும் உள்ளவனா இருக்கிறான்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் அவனை வந்து ஊழியத்துக்காக அழைக்கிற பொழுது அவன் பலவிதமான காரணங்களை ஆண்டவர்கிட்ட சொல்றான். நான் திக்குவாய் உள்ளவன், மந்தனாவும் உள்ளவன், பேச தெரியாதவன் அப்படின்னு சொல்லி பல காரணங்களை சொல்றார். ஆனா ஆண்டவரும் என்ன செய்யல, அவர் அப்படியே சொல்லிடுறாருன்னு அப்படியே அதை அப்படியே விட்டுறத, கண்ணை உண்டாக்கினவர் காண மாட்டாரோ, காதை உண்டாக்கினவர் கேட்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன், நான் போதிக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு போதிக்கக்கூடிய கிருபையை கொடுத்தான். ஒரு மக்களை எப்படி நடத்த வேண்டும், ஒரு தேசத்தின் ஜனங்களை எப்படி தேவன் பக்கமாய் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் அழகாக போதனை செய்து என்ன செய்தார், அவருக்கு வெளிப்படுத்தி அனுப்பினார். அந்த தேவனுடைய போதனையை கேட்ட, தேவன் சொல்லி கொடுத்த காரியத்தை கேட்ட மோசே ஜனங்கள் மத்தியில் அதை அறிவிக்கிறான். முதலா பாருங்க, ஜனங்கள் மத்தியில தேவனுடைய போதனை அறிவிக்கிறான். இரண்டாவதாக தேவன் பார்வோன் ராஜா கிட்ட அனுப்புறாரு, ராஜா கிட்ட அறிவிக்கிறான். அப்போ ஒரு மக்கள் கூட்டத்திட்ட எப்படி பேசணுங்கிற அந்த காரியத்தை தேவன் போதிச்சு காமிக்கிறாரு. ஒரு ராஜா கிட்ட எப்படி பேசணுங்கிறதையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதை மோசே சரியா என்ன செய்தான், அவன் கடைபிடித்ததுனால ஆண்டவர் அவனை வைத்து ஒரு பெரிய மீட்பை என்ன செய்தாரு, அந்த ஜனங்கள் மத்தியில உண்டு பண்ணினார். அப்போ இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், கர்த்தருடைய பிள்ளைகளும், எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் ஒண்ணு எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு எதுவுமே விளங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. மோசே அப்படிதான் சொன்னாரு. நான் ஆண்டவருடைய விடலை, எதுவுமே தெரியலையா, இதுதான் எனக்கு தேவை வான்னு சொல்லி அவனுக்கு போதனையை கொடுத்து போதிக்க என்ன செய்ய ஆரம்பிச்சாரு. ஜன கூட்டத்தின் மத்தியில் நடத்தி தலைவனா வச்சாரு. ஒரு ராஜா கிட்ட அனுப்பி என்ன செய்தாரு, ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நடத்தினார். அப்போ இதை கேட்கிற ஒவ்வொருவரும், எனக்கு எதுவுமே தெரியலையே, பேச தெரியலையே, சொல்ல தெரியலையே, யார்கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியலன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? கவலையே பட வேண்டாம். மோசேக்கு போதித்த தேவன் உங்களுக்கும் போதித்து அநேக பெரிய பெரிய நபர்கள் மத்தியில உங்களை தலைநிமிர செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை மனுஷனும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இரண்டாவதாக அவர் யாருக்கு போதித்தார் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர் சீஷர்களுக்கு போதித்தார். அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக இவர் சொல்றதை அவங்க கேட்டுட்டு தான் இருந்தாங்க தவிர பெரிய அளவில் அவங்க சிறப்பாக செய்ததா இல்லை.
ஆனா அவரை உயிர் திறந்து மேல பரலோகத்துக்கு போன பிறகு அப்போஸ்தலர் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும்பொழுது அவங்க என்ன செய்தாங்க, படிப்பறியாதவர்கள் என்றும் ஒண்ணுமே தெரியாத பேச தெரியாதவர்கள் என்றும் அறிந்த அதிகாரிகள்லாம் இயேசுவோடு இருந்தாங்க அப்படிங்கிறத அந்த ரகசியத்தை அறிஞ்சுக்கிட்டாங்க. தன்னை தாழ்த்தினாங்க, ஆண்டவர் பாதல உட்கார்ந்தாங்க. ஆண்டவர் ஆவியானவர் மூலமாய் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். பரிசுத்தர் இறங்கி அவங்க மேல நிறைவாய் காணப்பட்டார், போதிக்க ஆரம்பித்து நடத்தினார். இப்ப ஆவியானவர் மூலமாய் கற்றுக்கொண்டு அவங்க என்ன செய்தாங்க, அநேக போதையை போதித்தாங்க. இயேசு கிறிஸ்துவை தெரியாத மறுதளிச்ச பேரு தான் நீங்கள் கொலை செய்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார்னு சொல்லி தைரியமா பேச ஆரம்பிக்காரு எங்க அதிகாரிகள்கிட்ட. அது நிமித்தம் மிகப்பெரிய ரட்சிப்பு உண்டானது. ஜனங்கள் மத்தியில என்ன செய்யாங்க, பேதர் பேசும் பொழுது இதுல குத்தப்பட்டு மனம் மாற்றத்துக்கு நேரம் வாராங்க, கூட்டம் கூட்டமா ரசிக்கப்படுறாங்க. காரணம் ஆண்டவர் அவங்க மூலமா போதிச்ச அந்த போதனை தான். அப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதரர்கள் யாரானாலும் சரி, படிப்பு விஷயத்திலையும் சரி, அல்லது தொழில் விஷயத்திலையும் சரி, அல்லது பொதுவான காரியத்திலும் சரி, பேச தெரியல, ஒண்ணுமே தெரியல, என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தவிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. மோசேக்கு போதிச்சவர், இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களுக்கு போதிச்ச தேவன் உங்களுக்கும் போதித்து வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். மோசைக்கு போதிச்சதன் மூலமாக ஒரு பெரிய மீட்ப விடுதலைய ஒரு கூட்ட ஜனங்களுக்கே தேசத்துக்கே கொடுத்தார். அதே போல சீசர்களுக்கு பேச சொல்லிக் கொடுத்ததுனால ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை கொடுத்தார். அப்ப அவங்களுக்கு செய்த அதே தேவன் உங்களுக்கும் போதித்து பெரிய ஒரு கூட்ட மக்களை விடுதலைக்கு நிறைய நடத்துவார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நிறைய உங்களை நடத்துவார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தும் பொழுது, எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு பேச வேண்டியதை போய்க்க சொல்லித்தாங்கப்பா, நீங்க வாயிலிருந்து பேசுங்கப்பான்னு சொல்லும்போது அவர் கண்டிப்பா உங்களை நடத்துவார், உங்க வாயோடு அவர் பேசுவார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, என்னத்தை பேசுவோம் எப்படி பேசுவோம்னு கலங்காதிருங்க, பேசுகிறவர் நீங்கள் இல்லை, பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மூலமா பேசுவான்னு சொல்லி பேச சொல்றார். அப்ப அந்த வார்த்தையின்படி தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனிடத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், போதிக்கப்பட்டு அவ்வாறால் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அறிவிக்கணும். மனுஷனுக்கு தான் உலகம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் கடவுளே இறங்கி சொல்லிக் கொடுக்குற அந்த போதனை அது இன்டர்நேஷனல் டீச்சிங், அதுக்கு நிகரானது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட போதனைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு போதிக்கப்பட்டு அனைவருக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவருடைய உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.